அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம்ஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா, ஸ்ப்ரிங் ஆனியன், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர், இஞ்சி பூண்டு, வெங்காயம், சால்ட். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மஷ்ரூமை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கார்ன்ஃப்ளவர், மைதா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மஷ்ரூமை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஆயில் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மஷ்ரூமை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுலேயே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இதை லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சூரியன் கிரேவி பண்ணும்போது இதை வந்து டாஸ் பண்ணி அந்த சாஸில் ஆட் பண்ணி திக்கனிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா மிக்சரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து மஞ்சூரியன் சொல்லும்போது இந்தோ ஏஷியன் ஸ்டைலில் வந்து ஸ்பைஸியாக விரும்புவாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். நான் அதனால் வந்து இதை நான் சொல்லலை, நான் இப்போ ஆட் பண்ணுறேன். பட் இதில் கொஞ்சமாக நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷன். வேணும்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக மஷ்ரூம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணனால வந்து உங்களுக்கு பேட்டர் வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பேட்டர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து பேட்டர் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மஷ்ரூம் பேட்டரை வந்து கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல திக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த மஷ்ரூமை வந்து நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மஷ்ரூமை டேரெக்டாக பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டர் பார்த்திங்கனாவே தெரியுது, நல்லா பேட்டர் திக்காக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து மஷ்ரூம்லேருந்து நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. மஷ்ரூம் திக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த மஷ்ரூமை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேட்டரில் மிக்ஸ் ஆகி கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம வந்து சாஸில் டாஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பி மஷ்ரூம் நல்லா ஹாட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் வச்சு நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணலாம், இல்லை ப்ரொக்கோலி மஞ்சூரியன் பண்ணலாம், இல்லை மிக்ஸ் வெஜிடபிள் பால்ஸ் மஞ்சூரியன் பண்ணலாம். ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ மஷ்ரூமை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மஷ்ரூம் மஞ்சூரியன் சாஸ் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் அது கூட ஆட் பண்ணி டாஸ் பண்ணோன்னா வந்து நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ கிறிஸ்பியாக மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக மஞ்சூரியன் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். லைட்டாக பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் அந்த இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகி உங்களுக்கு வந்து டிஷ்ஷில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி ஆனியனை ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்க்கு நான் வந்து இங்கே சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சால்ட், சோயா சாஸ் 4 வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து சோயா சாஸையும் கெச்சப்பையும் டைரெக்டாக வந்து இந்த பேனில் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அது வந்து உடனடியாக தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டரில் நான் சீசனிங் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஆனியன் போட்டு சாத்தே பண்ணியாச்சு. அதில் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சால்ட்டியாக தான் இருக்கும். அதனால் சால்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டு, இது பேசிக்காக வந்து லைட்டாக ஸ்வீட்டிஷ் டிஷ்ஷாக இருக்கும். இதிலே வந்து நீங்கள் வந்து
நல்லா க்ரீன் சில்லி பேஸ்ட் இல்லை வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சில்லி மஷ்ரூம் சில்லி கோபி அது மாதிரி ஆப்ஷனில் பண்ணலாம். மஞ்சூரியன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சார் டேஸ்ட் கொடுக்கும் நார்மல் டிஷ்ஷில். ஸோ இது வந்து லைட்டாக ஸ்வீட்டிஷ் அண்ட் ப்ளஸ் சார் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா சீசனிங்கும் ஆட் பண்ணியாச்சு. இதில் சால்ட் சேர்த்தாச்சு, சோயா சாஸ் சேர்த்தாச்சு, கெச்சப் சேர்த்தாச்சு. இப்போது இந்த சாஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமுக்கு வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும். இந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக இதில் வந்து கார்ன்ஃப்ளவர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் லைட்டாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும், சாஸ் நல்லா திக்காயிரும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டோடனே சாஸ் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இதில் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்குது. நல்லா ஆனியனோட ஃப்ளேவர், அந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் நம்ம சாத்தே பண்ணதோட ஃப்ளேவர், ப்ளஸ் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ண கெச்சப்போட ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. இதில் அடிஷ்னல் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வெரி சிம்பிளான டிஷ். நம்ம அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். சில பேர் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நம்ம வந்து ராவாகவும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி சாத்தே பண்ணி சாப்பிடும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் சாகி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ என்னோடய சாய்ஸ் ஆல்வேஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி டாஸ் பண்ணுறது தான் என்னோடய சாய்ஸ். நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த சாப்பிடும்போது உங்கள் மவுத்தில் வந்து அந்த க்ரன்ச்சி பைட்னஸ் வரும். ஸோ இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சாஸ் கோட் ஆகிற அளவுக்கு டாஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ப்ளைனாக ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்ணுன்னா நல்லா ட்ரையாக அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து ரைஸ் கூடவோ நூடுல்ஸோடவோ சாப்பிட்ணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நான் வந்து செமி கிரேவி டைப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் கூட நூடுல்ஸ் கூட சாப்பிடும்போது நல்ல ஒரு அக்கம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஏஷியன் டிஷ்ஷில் நீங்கள் ஆட் பண்ணும்போது இது ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம எப்படி எல்லா இந்தியன் டிஷ்லேயும் வந்து ஒரு கொரியாண்டர் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எல்லா ஏஷியன் டிஷ்லேயும் வந்து நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நல்ல ஒரு ஏஷியன் ஸ்டைலில் மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்.